தமிழக சட்டசபையில் இருந்து ஸ்டாலின் தவிர்த்து திமுகவினர் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். தமிழக சட்டசபையில் புதன்கிழமையன்று கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் உரையாற்றினார். அப்போது அவர் பேசிய ஒரு வார்த்தைக்கு திமுக எம்எல்ஏ அன்பழகன் எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த வார்த்தையை அவை குறிப்பில் இருந்து நீக்க திமுக எம்எல்ஏக்கள் கோரிக்கை வைத்தனர். அதற்கு சபாநாயகர் தனபால் மறுக்கவே அவரது இருக்கையை முற்றுகையிட்ட திமுகவினர் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். அன்பழகன் அவர்களை பார்த்து கோமாளி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார், பபூனை போல் பேசுகிறார் என்று அங்காடியிலே பேசுகிறவனை போல் சட்டமன்றத்திலே பேச ஆரம்பித்தார். அப்படி கோமாளி என்று சொல்லலாமா என்று நாங்கள் கேட்டோம். ஆனால் கோமாளி என்பது ஒன்றும் அன்பார்லிமெண்டரி அல்ல என்று நிலைக்கே வந்துவிட்டார்கள். அப்படியானால் நாங்களும் மற்ற உறுப்பினர்களை பார்த்து, ஏன் சபாநாயகரை பார்த்து கூட சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா என்றுதான் நாங்கள் கேட்டோம். ஆனால் சபாநாயகர் அவர்கள் அதை எடுப்பதற்கு முன்வரவில்லை. எங்களுடைய வாதங்களுக்கு பதில் சொல்ல அந்த உறுப்பினராலும் முடியவில்லை, சபாநாயகராலும் சபையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதற்கு அவருக்கு தெரிந்த ஒரே ஒரு வழி எங்களை வெளியேற்றுவதுதான். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களை வெளியேற்றிவிட்டு மீண்டும் மாலை பொதுக்கூட்டத்திலே ஒரு மூன்றாந்தர பேச்சாளர்களை பேசுவதைப் போல் கழகத்தையும் கழக தலைவரையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பிரச்சினை நடந்து கொண்டிருந்த போது சட்டசபை தலைவர் ஸ்டாலின் தனது அறையில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.